என் அன்பார்ந்தவர்களே, விவேகானந்தர் ஒரு மலை உச்சியில இயற்கை பேரழக ரசித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப விவேகானந்தரோட சீடர் வந்து கேட்கிறாரு விவேகானந்தர் கிட்ட, சுவாமி, என்ன இந்த இயற்கையை பார்த்துன்னு இருக்கீங்களே, என்ன யோசனையில இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, இந்த இயற்கையே இவ்வளவு அழகா இருக்குது, அப்ப இந்த இயற்கையை படைச்ச இறைவன் எவ்வளவு அழகா இருப்பாருன்னு சிந்திச்சுன்னு இருக்கேன், யோசிச்சுன்னு இருக்கேன் சொல்றார். நமக்கு போதிக்கிறார், இறைவன் பேரழகானவன், பெரும் கருணையானவன். ஆனால்தான் இந்த காற்றை கொடுத்தான், நெருப்பை கொடுத்தான், வாழ்வதற்கு பூமியை கொடுத்தான், ஆகாயத்தை கொடுத்தான், ஆகாயத்துல இருந்து மழை நீரை கொடுத்தான், அழகான கடலை கொடுத்தான், அழகான மலையை கொடுத்தான். இதெல்லாம் எதற்காக கொடுத்தான்? நாம வாழ்வதற்காக. நாம் மட்டும் வாழ்வதற்காகயா? அனைத்து உயிர்களும் வாழ்வதற்காக. மரம், செடி, கொடி, புழு, பூச்சி, பட்டாம்பூச்சி, பறவைகள், விலங்குகள், மிருகங்கள் எல்லாம் வாழ்வதற்காக, எல்லா உயிர்களும் அனுபவிக்கிறதுக்காக இந்த 5 பூதத்தை நமக்கு வரமாக கொடுத்திருக்கிறார் இறைவன். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, 5 பெரும் கருணையான பூதங்களை நமக்கு பரிசளித்திருக்கிறார் நம் அருட்தந்தை. நீ சுவாசிப்பது காற்றல்ல, இறைவனின் பெரும் கருணை. நீ சாப்பிடுவது உணவல்ல, இறைவனின் பேரன்பு. நீ சாப்பிடுவது பழங்கள் அல்ல, காய்கறிகள் அல்ல, இறைவனின் பிரசாதம்.